Hi my dear friends, welcome to Anto Rubina Vlogs. இப்போ பார்த்தீங்கன்னா இது சீம்பால். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க மாடு வந்து கன்று போட்டிருக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் சீம்பால் கொடுத்தாங்க. எங்கள் பசங்களுக்கு சீம்பால் செய்யலாம்னு சொல்லிட்டு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. சீம்பால் ஒரு 3 ஏலக்காய் நல்லா பொடிச்சு வச்சுருக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு இந்த சீம்பாலுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சர்க்கரையும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு வெல்லம் வந்துட்டு ஹெல்த்திங் இல்லைங்க, அதனால் வெல்லம் வந்துட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன் தேவையான அளவு, இந்த பாலுக்கு தேவையான அளவு. சரிங்களா? இப்போ இந்த ஏலக்காய் 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், இதை இந்த சீம்பாலில் போட்டுட்டு தேவையான அளவு வெல்லம், இந்த பாலுக்கு தேவையான வெல்லம் போட்டு நல்லா இந்த பீட்டர் இருக்குங்களே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெல்லம் வந்துட்டு கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு, வெல்லமும் ஏலக்காயும் நல்லா இது பண்ண அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா கரையிற அளவுக்கு, வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் வந்துட்டு சில பேருக்கு பிடிக்காது, முக்கியமாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு. நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணும், இந்த ஏலக்காய் அது வாயில் கடிப்பட்டுருச்சுனாலே சரியாக சாப்பிடாதுங்க. அதனால் இதை ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா இந்த ஏலக்காயும் அதிலே ஸ்டெயின் ஆகிடும். இங்கே பாருங்கள், இன்னொரு பாத்திரத்தில் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெல்லம் வந்துட்டு நான் பொடிச்சு சேர்த்துருக்கேன். சில வெல்லம் கூட கட்டிகளாக இருக்கும் கரையாமல், அதனால கூட ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்தீங்களா ஏலக்காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இட்லி குண்டா வச்சுருக்கிறேன். இதில் வந்து தண்ணி சுட பண்ணிவிட்டு, என்கிட்ட இதில் உள்ளே போடுற பாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லேடிஸை பற்றி தான் தெரியும்ல, நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்துட்டு வீட்டில் எல்லாம் செய்வோன்ட்டு. அதனால் ஒரு கிண்ணத்தை வந்துட்டு இதில் கவுத்து வச்சுட்டு, பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ண சீம்பாலை தூக்கி இது மேலே உட்கார வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா அந்த சீம்பால் வந்துட்டு ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இந்த இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி அடியில் ஒரு கிண்ணம் வச்சு மேலே நம்ம ரெடி பண்ண சீம்பாலை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், என்னோடய ஹஸ்பண்ட் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டில் எப்போயுமே சிலிண்டர் கீழே ஆஃபில் தான் இருக்கும் ஒர்க் பண்ணாதப்போ. இப்போ வந்துட்டு ஆன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்மளுடைய சேஃப்டிக்காண்டி தான் அது. இப்போ பற்ற வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை பற்ற வச்சுட்டேன். சீம்பால் மூடுறதுக்கு ஒரு பிளேட், இட்லி குண்டனை மூடிட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீம்பால் ரெடி ஆகிற வரைக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ரெடியான பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சீம்பால் ரெடி ஆகிட்டாங்க. வாவ், இந்த சீம்பால் எப்படி ரெடி ஆகிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, பாருங்கள், ஒரு கத்தி எடுத்து இப்படி உள்ள வரைக்கும் இப்படி குத்தி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டவே இல்லை, பார்த்தீங்களா? கத்தியில் ஒட்டவே இல்லை. பாருங்கள், வெந்துடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், சீம்பால் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னோடய குழந்தைங்களுக்கு ஆர்வம் தாங்க முடியல, அதனால தான் கட் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால தான் அப்படி இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் சீம்பால் கிடச்சிச்சின்னா நம்ம வீட்டு செல்லக்குட்டிங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. சீம்பால் குழந்தைங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய சேனல் நேம் ஆண்டோ ரூபினா விலாக்ஸ். ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.